அறவே செய்யக்கூடாத 6 விஷயம். 1, தள்ளி போடுறது. அது நீங்க எக்ஸாமுக்காக படிக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது அத்தியாவசியமானதா இருக்கும் பொழுது அதை நீங்க நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடுறது தவிர்க்கிறது நல்லதில்ல. ஏன்னா இப்பெல்லாம் நீங்க ஒரு விஷயத்த நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இருட்டுறதும் தெரியல, விடியறதும் தெரியல. நாலு அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் காலேஜ் போறேன்னு கையில புத்தகத்தோட சுத்தினவன் இன்னைக்கு குழந்தை குட்டியோட சுத்திட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நாள் வேகமா போகுது. இந்த காலகட்டத்துல அந்த நேரத்துக்கு ஈக்குவலா ஓட வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். நீங்க உங்க வேலையை தள்ளி போறதுனால வேற யாருக்கும் பாதிப்பு ஏற்பட போறது இல்ல, உங்களை தவிர. சிறு துளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. நீங்க இந்த மொத்தமா சேர்த்து படிச்சுக்கிறது, இந்த நான் ஒன்னா சேர்த்து இந்த வேலையை பார்த்துருவேன் அப்படிங்கறதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம். செயல்ல அது சௌரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா அது நேரத்தை அதிகமா எடுக்கும், இன்னும் பிரஷர் அதிகமாகும். நீங்க ஒரு வேலையை கடைசி நேரத்துல செய்யும் போது, அப்படி நீங்க செய்யும் போது அந்த வேலையில சுத்தம் இருக்காது. அதனால நீங்க கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அதனால செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல தள்ளி போடாம செய்யறது நல்லது. இததான் பெரியவங்க ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்மள பல பேர் செய்யற சின்னதா நினைக்கிற பெரிய தப்பு இந்த லேட்டா எந்திரிக்கிறது. நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய காரணமா இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சம்பந்தப்பட்ட அதிகமான பதிவுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய புத்தகங்கள்லயும் பேச்சுக்கள்லயும் மார்னிங் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாலையில எந்திரிக்கிறத பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க. அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புங்க. சும்மாவா இத்தனை பேர் காலையில எந்திரிச்சேன் எனக்கு சக்சஸ் ஆச்சு, காலையில எந்திரிச்சேன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், உண்மையாவே நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க, உங்களுக்கு அன்னைய நாள் ரொம்ப லென்த்தா கிடைக்கும், நேரம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே நீங்க லேட்டா எந்திரிக்கிறப்போ ஒரு சோர்வு இருக்கும், அன்னைய நாள் சீக்கிரம் முடிஞ்சிடற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க, அதோட அருமை உங்களுக்கே தெரியும், அதோட மாற்றத்தையும் நீங்களே உணர்வீங்க. இன்னொன்னு, நீங்க தொடர்ந்து 3 மாசம் வரைக்கும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா நீங்க அலாரம் வைக்காமலே உங்களுக்கு காலையில ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும். நீங்களே நினைச்சாலும் தூங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிம்பிளான ஐடியா சொல்றேன். நீங்க முதல்ல காலையில ஏந்திரிக்கணும்னு பிளான் பண்றப்ப எந்த வேலையும் வச்சுக்க வேணாம். இப்போ உதாரணத்துக்கு நான் காலையில எழுந்திரிச்சு இந்த வேலையை முடிச்சிடுறேன், இல்ல நான் காலையில எழுந்திரிச்சு இதை படிக்கிறேன் அப்படின்னு ஒரு டாஸ்கோட முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அதை பழக்கிறப்ப காலையில எழுந்திரிக்காதீங்க. அதாவது ஆரம்ப கட்டத்துல ஏந்திரிச்சு பழகிக்கிறதுக்கு சொல்றேன். ஒன்னும் இல்ல, சிம்பிளா காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது ஒரு படம் கூட பாருங்க தூங்கிராம. அல்லது உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குமோ அதை செய்யுங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சு. நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா சீக்கிரம் எந்திரிக்க பழகணும். அது ஒண்ணுதான் நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கான ஒரே வழி. மூணாவது, அதிகமா சோஷியல் மீடியா யூஸ் பண்றது. சமூக வலைதளங்கள்ல நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஆனா அதுல உள்ள நெகட்டிவ் சைடு என்னன்னா, நம்மள அறியாமலே நம்மளுடைய நேரத்தை அது நிறைய திங்கும். ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டாகிராம் உள்ள போயிட்டு பல மணி நேரத்தை தொலைச்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ நீங்க எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாலாவது, ஆயிலான உணவுகளையும் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்களையும் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. நல்லா புரிஞ்சுக்குங்க, சாப்பாட்டுக்கும் நம்ம இயங்குறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம மதியானம் வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா தூங்கணும்னு தோணுமா, இல்ல ஏந்திரிச்சு நல்லா வேலை பார்க்கணும்னு தோணுமா? ஹெவியா சாப்பிட்டோம்னாலே நல்ல இறத்தின பாம்பு மாதிரி கிடப்போம். சோ அளவோட நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துக்கலனா நீங்க எவ்வளவு உழைச்சும் பயன் இல்ல. அஞ்சாவது, தோல்வினால துவண்டு போகாம கவலையினால கரைஞ்சு போகாம இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை அடுத்த செயல் செய்ய விடாது. மனசு பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பாரம்னா என்ன? வெயிட் தூக்கி வச்சா யாராவது ஈஸியா நகர முடியுமா? சோ உங்க மனசை எவ்வளவு லேசா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வேகமா செயல்படலாம். ஆறாவது, எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனநிலையிலையும் எடுத்த முயற்சியை கைவிடாம இருக்கிறது. வெற்றி அடைஞ்சவங்க யாரும் முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைஞ்சவங்க கிடையாது. அவங்க எல்லாம் விடாமுயற்சியோட அந்த விஷயத்துக்காக போராடி இருப்பாங்க. நீங்க நினைக்கிறதுல வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியை நீங்க கைவிடாம இருக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.